இப்ப வைகோ அவர்களே மல்லை சத்யாக்கு எதிரா திரும்பி நிக்கிறாரு. ஏன் எதுக்காக வைகோ அவர்கள் மல்லை சத்யாவை துரோகின்னு சொல்லியிருக்காருன்னா, அதுவும் வெறும் சாதாரணமா துரோகின்லாம் சொல்லல, ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி துரோகின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் பண்ணாரோ அதே மாதிரி மல்லை சத்யா எனக்கு துரோகம் பண்ணிருக்காருன்னு அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. கட்சியை விட்டு வெளியேறினவங்க கூட எல்லாம் இப்ப வரைக்கும் தொடர்புல இருக்காரு. தொடர்புல இருந்துட்டு நம்ம கட்சியை அழிக்கிறதுக்கான வேலையை பாக்குறாரு மல்லை சத்யா அப்படின்னு அவர் மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. இதுக்கு பதில் சொன்ன மல்லை சத்யா, என்ன துரோகின்னு சொன்னதுக்கு பதிலா ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்திருக்கலாம், என்ன போய் துரோகின்னு சொல்றீங்களே, வைகோ ஐயாவோட உயிரை நான் 3 தடவை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அவர் வேதனைய கொட்டி தீர்த்திருக்காரு. மதிமுக கட்சிக்கு ஒரு சாதனையே இருக்கு. என்னன்னா, எப்ப தேர்தல் வந்தாலும் கும்பலா கட்சியை விட்டு வெளியேறிடுவாங்க. அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்லைன்னு ரொம்ப கூலா சொல்வாரு வைகோ அவர்கள். அவருடைய பேச்சை கேட்கவே ஒரு கூட்டம் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருந்த காலம் போய் இப்ப அவர் பேச ஆரம்பிச்ச உடனே கூட்டத்தை கலைச்சிட்டு போற அளவுக்கு தொண்டர்கள் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது.